எப்பக்கா வரவன்? 2 பேரும் இங்க நிக்கிய உமாளுங்க. அவ வரேன்னு தான் சொன்னா, என்ன கணையில வாளியில என்னக்கா கொண்டு வந்திருக்க? நான் சொல்லாமலே இதுல இருக்குது என்னன்னு சொல்ல பாப்போம். ஐ, இந்த கேம் கூட நல்லா இருக்க. இந்த கேம்ல நானும் கலந்துக்கிட்டுமா? இதுல என்ன காசா பணமா போகுது? நீயும் சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கக்கா. அதுக்குள்ள இருக்குது பிரியாணி. நான் சொன்னது சரிதானக்கா? பிரியாணி ஒன்றும் இல்லை. இப்போ நீ சொல்லு, இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள இருக்குது மீன் குழம்பு. இன்னைக்கு காலையில மீன் வந்திருக்கோம், வாங்கி குழம்பு வச்சு எனக்குன்னு கொண்டு வந்திருப்பேன். நான் சொன்னது சரிதானக்கா? நீ சொன்னதும் தப்பு தான். இதுக்குள்ள மீன் குழம்பும் இல்லை. நான் சொல்லட்டுமா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு? சரி சொல்லு பாப்போம். இதுக்குள்ள முருங்கைக்காய் குழம்பு தான் இருக்கு. இவ சொன்னது சரியாக்கா? இவளாம் அவங்க 2 மாதிரி தப்பா தான் பதில் சொல்லியிருக்கா. அப்போ உண்மையிலே இந்த வாளிக்குள்ள என்னக்கா இருக்கு? இதுக்குள்ள இருக்குது சாப்பிட்ட பொருள் தான். ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி சமைச்ச பொருள்லாம் இல்லை. ஏக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்குள்ள இருக்குது மீன் தானே? உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? வாளிக்குள்ளே யாராவது மீன் வாங்கி கொண்டு வரவள? உனக்கு அறிவு இருக்குல்ல? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சரியா சொல்லு பார்ப்போம். இப்போ சொல்றேன் பாரு. அதுக்குள்ள இருக்கு தர்பூசணி தானே? வெயிலாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படி தானே? அவளுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டியா? நீ மட்டும் எப்படி பேசுக? தர்பூசணியை வாங்கி வாளிக்குள்ள வச்ச அன்னைக்கு அதுக்கு பிறகு எடுக்க முடியுமா? ஆமல்ல, எடுக்க கஷ்டமாக தானே இருக்கும். அதை மறந்துட்டேன்னு. இப்படி தான் அடுத்தவளுக்கு அறிவு இல்லைன்னு சொன்ன அன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அறிவும் காணாமல் போயிடும். சரி சரி, 2 பேரும் பேச்ச விடுங்க. சீலா, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லு. எனக்கும் சரியே தெரியலக்கா. ஒருவேளை இப்போ மாம்பழ சீசனுங்கிறதுனால நீ மாம்பழம் எதுவும் வாங்கிட்டு வரியோ? நீ சொல்லுது மாதிரி நான் மாம்பழத்தையும் வாங்கிட்டு வரல. யாரும் இனிமேல் மூளையை போட்டு கசக்காண்டாம். இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நானே சொல்லியிருந்தேன். தக்காளி பழம் தான் இருக்குது. தக்காளி பழத்தை எதுக்குக்கா வழியில் வாங்கிட்டு வந்துருக்கேன்? இதை நான் வாங்கிட்டு வரல. இன்றைக்கி காலையில் நானும் கத்தனும் தோட்டத்துக்கு போனோமா, அங்கே நிறைய தக்காளி பழம் கிடந்து. நீ வேற நேற்றுக்கு கொஞ்சோண்டு தான் தக்காளி பழம் கிடக்குன்னு சொன்னியா? அதான் உனக்குன்னு கொண்டு வந்தேன். அது எதுக்குக்கா வழியில் கொண்டு வந்திருக்க? முதல்ல கவரில் தான் கொண்டு வரணும்னு எடுத்தேன். கவரில் போட்டால் கவரு பிஞ்சிட்டு போயிட்டு. வேறு வீட்டில் கவர் கிடக்கான்னு தேடி பார்த்தேன். கவரு கிடைச்ச மாதிரி இல்லை. இதுக்கு மேலே தேடி இருந்தால் நேரம் தான் போவோம், சரிப்பட்டு வர்றதுன்னு இந்த வாளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலங்காத்தாலே தோட்டத்துக்கு போனேன்னா அன்றைக்கி இதுக்கு நேரம் இல்லாமல் ஒரே வேலை. வெயில் வர்றதுக்குள்ளே செஞ்சுட்டு வரணுன்னு அறக்க பறக்க செஞ்சுருக்கோம். நாங்களும் ஒரு நாள் உங்கள் தோட்டத்துக்கு வரட்டுமாக்கா? வாருங்களா, உங்களை யார் வரேன்டான்னு சொன்னா? அப்போ இனிமே போகிற அன்னைக்கு சொல்லுங்கள், நானும் வரேன். நான் போகிற நேரத்துக்கெலாம் நீ வர்றது ரொம்ப கஷ்டம். நாங்கள் இங்கேருந்து காலங்காத்தால 5 மணிக்கே கிளம்பி போயிடுவோம். நீ அப்போல்லாம் முழிச்சிருக்க கூட மாட்டேன். வேறு எப்படி எங்கள் கூட நடந்து வருவ? அப்போ என்னால் உங்கள் தோட்டத்துக்கு வர முடியாதா? அதுக்கு எதுக்கு மூஞ்சி இப்படியே? மழை வரட்டும், அப்புறமா ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன். தோட்டத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு வந்தேன்னு சொன்னாலக்கா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இந்த பழத்தை உன்ட்ட தந்துட்டு உன்ட்ட கொஞ்சம் பேசலாம் தான் வந்தேன். இதில் இடம்ல தானே இருக்குது, கொஞ்சம் நேரம் உட்காரும். ஏப்பா, காலெல்லாம் ஒரே வலி. நீங்கள் என்ன ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி நின்றுட்டுருக்கே, உட்காருங்க. எனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லையே. வேற எதுக்கு சிரிச்சியா? நான் மட்டும்தான் சிரிச்சேனாங்க, சின்ன பொண்ணு கூட தான் சிரிச்சா. இப்படி கேலி பண்ணி சிரிக்காதுங்க, அப்புறமா வாய் சுளுக்கிக்க போகுது. மழை இல்லைன்னாலும் அடிக்கடி கரண்ட் போகுது பார்த்தியா? எங்களுக்கு நேற்றைக்கு ஒரே ஒரு கத்தனுக்கா கரண்ட் போச்சு. அது எங்கள் தெருவுக்கு பக்கத்து தெருவில் ஏதோ ஃபோனில் மிஸ்டேக்காக அதை சரி பண்ணிகிட்டு இருந்தாவ. அதுக்கு தான் கரண்ட்டு ரொம்ப நேரமாக இல்லாமல் இருந்து. சமையல் செய்யறதுக்கு மசாலா அரைக்கணும்னு கரண்ட் பார்த்தோன்னா அப்போ கரண்ட் இல்லைன்னா கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த டிவி சீரியலை பார்க்க நேரம் வர சொல்ல மாட்டோம், கரண்ட் இல்லைன்னு வச்சுக்க கடுப்பாகுது. எனக்கும் தான் நேற்றைக்கு சீரியலை பார்க்க முடியல, எரிச்சலாக இருந்தேன். உனக்கு ஏமா எரிச்சல் வரணும்? நேற்றைக்கு தான் எல்லா சீரியலும் ஓடுற நேரத்துக்கு நம்ம ஏரியாவில் கரண்ட் இருந்துச்சு. கரண்ட் இருந்து தான், ஆனால் என்னையால் தான் பார்க்க முடியல. கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டு இருந்தப்ப. தூங்க ஒன்றும் செய்யலக்கா. முந்தா நாளே எங்களுக்கு கல்யாண வீடு இருந்துலக்கா. நேற்றைக்கு மறு வீடு, அங்கே சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். வந்த உடனே டிவி போட்டு பார்த்தேன். எனக்கு பிடிச்ச சீரியல் முடிஞ்சு போச்சு. அதான் கதை எப்படி போச்சுன்னு கேட்க தான் வந்தேன். நீ பார்க்க சீரியலோட கதையை அப்புறமா கேளு. எனக்கு நான் பார்க்குற சீரியலோட கதையை சொல்லு, நான் கேட்டு வீட்டுக்கு போகிறேன். முந்தின நாள் எதில் முடித்தான்? நீ எது வரைக்கும் பார்த்து முடிச்சேன்னு சொல்லாக்கா.
அதுவா, கல்யாண மண்டபத்தில் வாழையெல்லாம் நட்டுட்டு இருக்கும்போதுல தொடரும்னு போட்டாலும் அது வரைக்கும் தான் பார்த்தேன். அதுக்கு பிறகு உள்ள கதையை நான் சொல்லுவேங்க்கா. யாராவது ஒருத்தர் சொன்னா சரிதான். ஆனால் சொல்லுறதை மட்டும் புரியும்படியாக தமிழ்லே சொல்லுங்க. ஓகேக்கா, சொல்லுங்க. நேற்றைக்குள்ள கதையில் ஸ்டார்டிங்லேயே மண்டபத்துக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாவ. சொந்தக்கறினா அந்த முண்டக்கண்ணி வந்தாளா? அந்த முண்டக்கண்ணி தாக்கா ஃபர்ஸ்ட் ஆளாக வந்தா. தெரியுமா அவள் வராமல் இருப்பாளா? நீ ஏன் மூஞ்ச பார்த்துட்டு மேலே சொல்லு. மேலே மேகம் கொஞ்சம் கொஞ்சம் அலையுது, ஒரு வேளை மழை பெஞ்சாலும் பெய்யும். அட கூறுக்கிட்ட கூக்கற அக்கா, மேலேன்னு சொன்னது வானத்தை சொல்லலை, கதையை தொடர்ந்து சொல்லல சொன்னவ. சாரிக்கா, நீங்கள் மேலேன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க குறை கண்ணும் ஃபீஸ் ஆயிரும். இதுக்கு மேலே கதை என்னால் சொல்ல முடியாதுக்கா, நீங்களே சொல்லிடுங்க. வந்தவன் நிறைய டைனிங் ஹாலுக்கு போயிட்டாக்கா. டைனிங் ஹாலுனா சாப்பிட இடம் தானே? ஆமாக்கா, சாப்பிட்டு கிடந்தான். அது என்னன்னு தெரில, எப்போம்மா தமிழ் பேசினாலும் தமிழில் பேசுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருது. இவிய மட்டும் இங்கிலீஷ் பேசவோ தப்பு கிடையாது. அவள் சரியான தின்னுருட்டி தானே, வேற அங்கே தானே போவா. அப்புறம் என்னாச்சு? மியூசிக்கை போட்டிருந்தானே மூக்கு முட்டை தின்னுட்டு இருந்தா. அவள் தான் 1 மணி நேரமாக தும்பால. அதுக்கு பிறகு என்னாச்சு? அவள் தின்னுட்டு இருக்கும்போதில் பிரேக்குன்னு போட்டாச்சு. விளம்பரத்துக்கு பிறவாத சாப்பிட்டு முடிச்சாலா? எங்கவா சாப்பிட்டு முடிக்க, அப்போ தான் சாம்பாரை ஊற்றி குழச்சிட்டு இருந்தா. வீட்டுக்குள்ளே தான் அப்படி தின்னான்னா கூட்டத்தில் வந்து அப்படி தான் தின்னாலாங்க. அங்கே இங்கே கூட்டம் இருந்துச்சு, அவள் மட்டும்தானே தின்னுட்டு இருந்தா. அவள் மட்டும்தான் தின்னாளா? அப்போ மத்தியில் சாப்பிடலையா? எங்கே திங்க வர? அங்கே எல்லாரும் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு வருத்தத்துலலாம் உட்காந்துருந்தவன். அங்கே என்ன நடந்து? அது சரியா காமிக்கலக்கா, ஆளுக்கு சோகத்தில் உட்காந்துருந்தவ. அப்புறம் என்னாச்சு? அதுக்குள்ளே அடுத்த பிரேக்காக போட்டுட்டான். கொஞ்சோண்டு கதையை போட்டுட்டு இப்படி தான் விளம்பரமாக போட்டு தள்ளுவேன். இதுக்கு தான் நான் இத்தனை வருஷமாக சீரியல் பார்க்கவே விட்டேன். அப்புறம் எப்படிக்கா இந்த சீரியல் பார்க்க ஆரம்பிச்சேன்? அந்த கதையும் கேட்க சும்மா தெரிஞ்சுக்கிடலாம் தான் கேட்கேங்க்கா. இப்படி மொக்க காமெடி பண்ணாமல் நான் சொல்லுக்கதை கொஞ்சம் அமைதியாக கேளு சின்ன பொண்ணு. சரி, அமைதியாக கேட்கேன். இந்த கதையை நான் என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அப்போ மழை காலம், மழைங்கிறதுனால சூடாக வடை செஞ்சால் திங்கலாம்னு செய்ய ஆரம்பித்தேன். செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் 3 ஃபோன் பண்ணேன். யாருமே ஃபோன் எடுக்கலை. சரி, பக்கத்தில் தானே மல்லிகா இருக்கா, அவளுக்கு கொண்டு போய் கொடுப்பான்னு கொண்டுட்டு போனேன். அவள் என்னென்னா கொஞ்சம் நேரம் இதில் உட்காருங்கக்கான்னு சொன்னான். நானும் உட்காந்து அவட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா அந்த நேரம் பார்த்து மழை வந்துட்டு. இப்போ போண்டாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்கன்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டிவி போட்டு கொஞ்சம் நேரம் டிவியை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போந்தான் இந்த கதை எங்கள் கண்ணில் பட்டுச்சு. அப்படியே கண்ணில் இருந்து இந்த சீரியலை பார்த்துட்டு இருக்கீங்களோ? ஆமாம். இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அன்னைக்கு டிவியை பார்க்காம வந்திருக்கலாம்னு தோணியிருக்கோம். இப்போ தோணி என்ன பிரயோஜனம்? கதையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இனிமே லாஸ்ட் வரைக்கும் பார்க்க வேண்டியதுதான். ஆனால் இந்த கதை முடிய தான் எத்தனை வருஷம் ஆகணும் தெரியல. அதுக்கு பிறகு அது காமிச்சானா அவையெல்லாம் எதுக்கு சோகமாக இருக்கவனு எங்கே காமிக்க? அதுக்குள்ளே தான் இவ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாளே. என்னத்துக்கு சண்டை போட்டா? என்னத்துக்குன்னு தெரில, ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. யாரை திட்டினாங்க ஏதாவது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியலக்கா. அப்போ நடந்த சண்டைக்கு தலையும் புரியல வாழும் புரியல. ஆமாக்கா. அதுக்கு பிறகு என்ன நடந்து? அதுக்குள்ளே தான் தொடருன்னு போட்டானே. தொடருன்னு போட்டானா? சரி, அப்போ நம்மளாம் தொடருன்னு போட்டுருவோம்.